வருஷம் வருஷம் இந்த கவர்மெண்ட் எதுக்கலாமோ அவார்டு தருது. ஒரு நல்ல புருஷருங்கிற அவார்டு மட்டும் தரவே மாட்டேங்குது. அப்படி எதுவும் அவார்டு தந்தா நமக்கெல்லாம் முதல் பரிசு. ஏன்னா காலையில எழுந்திருக்கிறதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் பொண்டாட்டிய ஒரு வேலை செய்யறதுல எல்லா வேலையும் நம்ம தான் செய்யறது. நம்ம அறுபது மேல எந்த கவர்மெண்ட்டுக்கு தெரிய போகுது? சரி, நம்ம கோலத்தை போடுவோம். வெள்ளிக்கிழமை விடியும் வேளை வாசலில் கோலம் போட்டேன். புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் சனிக்கிழமையும் கூட வெள்ளிக்கிழமை விடியும் வேளை விதவிதமாய் கோலம் போட்டேன், விதவிதமாய் கோலம் போட்டேன். சரி, கோலம் போட்டு முடிச்சாச்சு. இந்த குப்பையை கொண்டே கொட்டிட்டு வருவோம். என்ன ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி இருக்கு? இது யாரு வீடு? நம்ம கோபாலு வீடா? என்ன இன்னும் வாசல கூட்டாம வச்சிருக்கேன்? சரி, நம்ம குப்பையும் இதுலயே போட்டு விடுவோம். அவனே எல்லாத்தையும் கூட்டி சேர்த்து அள்ளிக்குவேன். என்ன கோபாலு இந்த பக்கம்? என்னது, என் வீட்டு பக்கம் வந்துட்டு நீ என்ன கேக்குறியா? இப்ப புரிஞ்சு போச்சு. அப்பப்ப இதே மாதிரி என் வீட்டு வாசல்ல குப்பை கிடக்கும். இதுக்கெல்லாம் யாரு காரணம்னு இதுவரை தெரியாம துவச்சிருந்தேன். நீதானா? டேய், உன்னை சும்மா விட மாட்டா, ஊரை கூட்டுறேன். ஊர் மக்களுக்கு தெரிவிக்கிறது என்னன்னா, நம்ம ஊரு 2 மண்டாட்டிக்காரர் கோபாலு ஈனாவான மேல புகார் கொடுத்திருக்காரு. அதுக்கு பஞ்சாயத்து கூட்டு இருக்குது. எல்லாரும் கூட்டத்துக்கு வந்து சேருங்க. நம்ம எல்லாரும் கூட்டிட்டு எங்களை என்ன நம்ம தலைவரை காணோம். கண்ணுப்பட போகுதையா சின்ன கவுண்டரே, கண்ணுப்பட போகுதையா சின்ன கவுண்டரே, சுத்தி போட வேணும் ஐயா சின்ன கவுண்டரே, பொண்ணுக்கு சுத்தி போட வேணும் ஐயா சின்ன கவுண்டரே. என்ன கோபாலு, உன் பேச்ச கேட்டு பஞ்சாயத்து கூட்டி இருக்கிறோம். நம்ம ஊர் பயில யாரு எந்த தப்பு செஞ்சாலும் தைரியமா சொல்லு, அதுக்கு ஒரு தண்டனையை கொடுத்துடலாம். தலைவரே, அது வந்துங்க. குர்ரா குர்ரா. என்னது அருவாளா? இப்ப தேவைப்படாது, தேவைப்படும் போது பின்னால வாங்கிக்கிறேன். புடி புடி எங்க தலைவரே, இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீட்டு வாசல்ல குப்பை கிடக்குது. இதுக்கு காரணமானவங்கள சும்மா விடக்கூடாது. இதே பஞ்சாயத்துல அவனை கண்டுபிடிச்சு அந்த மரத்துல 2 நாள் தலையில கட்டி தொங்கணும் தலைவரே. ஆஹா, ஈனாவனா அவன் இருக்கிற வேகத்தை பார்த்தா அருமை பெருமைக்கெல்லாம் ஆபத்து வந்துரும் போல இருக்கே. ரொம்ப கவனமா டீல் பண்ணி கலைச்சுடுறா ராசா. நடக்கட்டும் நடக்கட்டும், பஞ்சாயத்து நடக்கட்டும். யாரா இருந்தாலும் தைரியமா சொல்லுப்பா. நீயே பயப்படாதா? பயப்படாதா? ஏண்டா தயங்குற? தைரியமா சொல்ற. சொல்லு, நீதான் தைரியமான ஆளாச்சே. சொல்லு, சொல்றா. சொல்றா. இதுக்கு போய் ஏன்டா பயப்படுற? சொல்ற. என்ன பெருசு விவரம் இல்லாம பேசுற? நம்ம ஊர் பயில குணம் தெரிஞ்சு பேசுற. இன்னாருதான்னு கோபால சொன்னானா பின்னால ஏதோ பிரச்சனை வருமோன்னு யோசிக்கிறான். அதான்டா கோபாலு. என்ன கோழி மாடு மாதிரி தலைவராட்டுற? பயப்படாம சொல்றா. தலைவர, நான் என்ன நினைக்கிறேன்னா, டேய் நீ என்ன நினைக்கிறது? அவன் நினைக்க வேணாமா பொண்டாட்டி பிள்ளைய பத்தி? நீ என்னமோ நினைக்கிறேன்னு. அப்ப நான் ஒண்ணு பஞ்சாயத்துல சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. சொல்ல உனக்கு உரிமை கிடையாது. நீ பாட்டுக்கு ஏதாவது சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா அனுபவிக்கிறது யாரு? பாவம் அவன்ல. நீ பஞ்சாயத்துல உட்காந்து கிழிச்சது போதும். போ போடா உட்காரு.
பெரிய மனுஷங்க பேசுறப்ப பேசுன குத்தி விடுவேன் ராஸ்கல். நீங்க பேசுங்க பெருசா. என்னடா முறப்ப? அவன் கஷ்டம் அவனுக்கு தான்டா தெரியும். ஏன்டா பயப்படுற? அட என்ன தலைவரே, கோபால் என்னை மாதிரி தைரியமான ஆளா இருந்தா பரவாயில்ல, கொஞ்சம் பயந்தவன் தானே. போன தடவை பஞ்சாயத்துல கருப்புசாமியை வெள்ளசாமி காட்டி கொடுத்துட்டானே, அவனை விரட்டி வெட்டலையா? அதெல்லாம் என் கண்ணு முன்னாடி வந்து போவோமா இல்லையா? பயப்படத்தானே செய்வான். லேசு பாச கேளுங்க, சொன்னா சொல்லட்டும், சொல்லலைன்னா விட்டுருவோம். தயங்காம சொல்லுப்பா, அதான் நாங்க இருக்கோம்ல. நீ இருப்பையா, நீ இருப்ப, அவன் இருக்க வேணாமா? ஈடாமா, நீ தேவையில்லாம குறுக்க பேசுற. சம்பந்தப்பட்டவன் நானே பேச முடியும், அவனுக்குன்னு வேற யாரு இருக்கா? ஈடாவன வந்தவன்னு பார்த்துட்டு இருக்கேன், நீ மட்டும் பேசிட்டு இருக்க. அவனையும் பேச விடுறான். எப்படிடா பேசுவான்? எப்படி பேசுவான்? இப்படியே ஆளாளுக்கு பேசிட்டு இருந்தா அவன் எப்படி பேசுவான்? மாசத்துல 10 நாள் தான் அவன் பொண்டாட்டி பிள்ளைகளோட தங்கியிருக்கேன். 20 நாள் காட்டுக்குள்ள தனியா தான் படுத்திருக்கேன். அவன் உசுருக்கு என்னடா உத்தரவாதம் இருக்கு? அவன் 2 பொண்டாட்டி 7 பிள்ளைகளை வச்சு காப்பாத்தானாமா? மூத்த பொண்டாட்டிக்கு 3 பிள்ளை, இளைய பொண்டாட்டிக்கு 4 பிள்ளை. யாரும் அவங்களெல்லாம் வச்சு காப்பாத்துறது? அடி பிச்சு விடுவேன். வந்தாலும் நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், அடிக்கடி கலாட்டா பண்ணிக்கிட்டே இருக்கேன். பஞ்சாயத்து பேச நான் இருக்கேன், நீ யாரா குறுக்க பேசுறது? அட்டிக்கான மீசெல்லாம் பிஞ்சுக்கிட்டு போயிரு, உக்காடுறா. நீ சொல்றா. ஐயா அது வந்துங்க. ஐயா ஒரு விஷயம் இங்க. இன்னைக்கு அவன் வீட்டு வாசல்ல குப்பை கிடந்துச்சான்னு கேட்டுட்டு அப்புறம் குப்பையை கொட்டினவன் யாருன்னு கேளுங்கயா. இன்னைக்கு உன் வீட்டு வாசல்ல குப்பையை கொட்டி வச்சிருந்தாங்களா இல்லையா? இன்னைக்கு என் வீட்டு வாசல்ல குப்பை இல்ல, ஆனா குப்பை போட வந்த ஆள சொல்லணுமா இல்லையா? அததான்டா ரொம்ப நேரமா கேட்டுட்டு இருக்கோம், சொல்லி தொலையண்டா. ஐயா அது வேற யாரும் இல்லைங்க. பாத்தீங்களா, இப்ப சொல்றானு பாத்தீங்களா? இவனை நானே வெட்டி பொருளும் என்ன விடுங்கயா. பெரிய மனுஷன் ரொம்ப நேரமா கேட்டுட்டு இருக்கீங்க, சொல்றானு பாத்தீங்களா? நீ சொல்ல அந்த விஷயத்த சொல்லவும் மாட்டேங்கிற, மெல்லவும் மாட்டேங்கிற. ஐயோ கேப்பையில ராஸ்கல். எதா இருந்தாலும் பஞ்சாயத்துல பேசி தீர்த்துக்கலாம். உக்காரியா. ஊருக்காரங்களுக்கும் ஒண்ணு சொல்லிக்கிறேன், வீட்டுல இருக்கும் குப்பைய மக்காத குப்பைன்னு பிரிச்சு வைங்க. பஞ்சாயத்துல இருந்து குப்பை வண்டி தெருத்தமா வரும்போது அதுல போடுங்க. அதை விட்டுட்டு அடுத்த வீட்டு வாசல்ல கொண்டு போய் தள்ளுறதும் கொட்டுறதும் வேண்டாம். அதே போல குப்பையை எரிக்காதீங்க. அதுல இருந்து வரும் புகைனால நம்ம மூச்சு காத்து கெட்டு போய் உசுருக்கு ஆபத்தா போயிடும். சரியா? இப்பயாவது சொல்லடா, யாருடா உன் வீட்டு வாசல்ல குப்பையை கொட்டுனது? ஐயா என் வீட்டு வாசல்ல யாரும் குப்பையை கொட்டல, யாரோ குப்பையை கொட்டுற மாதிரி கனவுதாயா கண்டேன். நான் பஞ்சாயத்து கொண்டது தப்புதாயா. ஐயோ என்ன விட்டுருங்க, நான் போறேன், என்ன விட்டுருங்க. போ. அதான் அவனே சொல்லிட்டேன்ல, போ. ஆனா உனா பஞ்சாயத்தை கூட்டத்தை கூட்டிடுறது. போ. சோத்த பொங்கி குழம்பாக்கி தின்னுட்டு வேலை வெட்டிய பாருங்க. வீட்டு வாசல்ல குப்பை நிறைய கிடந்தா யாருகிட்டயும் சொல்லி கேவலப்படாம என்கிட்ட சொல்லு. போ. யோ, உனக்கு மட்டும் தனியா சொல்லணுமா? யோ என்னையா செக்கு மாடு மாதிரி என்ன சுத்தி வர? எனக்கு உண்மையிலதான் ஒரு சந்தேகம். எம்எல்ஏயா பெருசு? இந்த பஞ்சாயத்தை கலக்கிய நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். தேவையில்லாம சிறுத்தைய சுரண்டி பார்க்காத, தாங்க மாட்டேன். போ. ஈனாவனா சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒண்ணும் பண்ண முடியாதுடா. இதை இப்படியே மெயின்டைன் பண்றே. இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க மிச்சம் எடுக்கலாம். சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடுதான் சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடுதான். சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடுதான். சுத்தம் என்பதை மறந்தால் நாடும் குப்பை மேடுதான். சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடுதான். சுத்தம் என்பதை மறந்தால் நாடும் குப்பை மேடுதான். உலாவும் நிலாவில் வெள்ளை அடிக்கலாம், எங்கேயும் எப்போதும் சுத்தப்படுத்தலாம். சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடுதான். சுத்தம் என்பதை மறந்தால் நாடும் குப்பை மேடுதான்.
புரிஞ்சு செயல்படுங்க. அண்ணனுக்கு அடுத்த பஞ்சாயத்திற்கு வருதா